அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் சிவகாசி இன்று மிகவும் பரபரப்பாக, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை என்கின்ற காரணத்தினால் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. வெளியூர் மக்களுடைய படையெடுப்பு மிக அரவாக இருந்தது. வியாபாரம் அனைத்து சாலைகளிலுமே, விருதுநகரிலிருந்து சிவகாசி, சாத்தூரிலிருந்து சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து சிவகாசி, இப்படி வரக்கூடிய அனைத்து சாலை மார்க்கங்களிலும் வியாபாரம் சூடுபிடித்துக் கொண்டிருந்த வேளையில் தான் இன்று சிவகாசி டு சாத்தூர் செல்லும் சாலையில் கோணாம்பட்டி என்ற கிராமத்தில் ஒரு பட்டாசு கடையில் வழக்கம் போல் வியாபாரம் நடந்து கொண்டிருக்க வழியில் நடந்து கொண்ட விபத்தை குறித்து பார்க்க போகிறோம். இப்படி தீபாவளி இந்த பண்டிகை நெருங்கி கொண்டிருக்கிற நிலையில தான் சிவகாசி பட்டாசு கடையில் வெடி விபத்து, அந்த வெடி வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விற்பனையாளர்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தது. இப்போ இந்த கடை எப்படி இந்த விபத்து நடந்ததுங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த வெடி விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பட்டாசு பொருட்கள்லாம் சேதமாச்சு. உண்மை இல்லை. இதில் யார் அந்த பட்டாசு கடை நடத்திட்டு வந்தது அப்படின்னு பார்க்க போனோம்னா, சிவகாசி அருகே, அதாவது சிவகாசி சாத்தூர் சாலை மார்க்கம் அருகே அனுப்பங்குளம் ஒரு கிராமம் இருக்குது. அது பக்கத்தில் கோணம்பட்டின்னு ஒன்று இருக்குது. அங்கே இந்த கடை மெயின் ரோட்டு மேலே இருக்குது, கோணம்பட்டி கிராமத்தோட எல்லைக்குள்ள. ஸோ அப்போது அங்கே சிவகாசி ரிசர்வ் லைனை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான ஒரு பட்டாசு கடை இருக்குது. இந்த பட்டாசு கடையில் காலையில் வழக்கம் போல் வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ எதிர்பாராத விதமாக திடீர்னு பட்டாசு கடையில் அவர் தீ விபத்து வந்துடும். ஏன்னா அவர் ஏதோ ஒரு அவங்க குடவுலேருந்து ஒரு தீ வந்ததாக அவங்க பேசிக்கிறாங்க. உடனே தீ இறங்கி அவங்க அந்த ஏகப்பட்ட அதாவது பல லட்சங்களை சேதமாக்குறத கொஞ்சம் குறைச்சி அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போது இது என்ன பிரச்சனை அப்படின்னா, சிவகாசி அது சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 3000 பட்டாசு கடைகள் இருக்குது. உங்களுக்கு பட்டாசு தொழிற்சாலைகள் 1070, 1120 சொல்லுவாங்க. பட் இந்த கடைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா இன் அண்ட் அரவுண்டு சிவகாசி, அதாவது சிவகாசி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 3000 பட்டாசு கடைகள் இருக்குது. இப்போ இந்த தீபாவளி நெருங்கி கொண்டிருக்கிற நிலையில் இப்போ தான் வியாபாரம் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அனைத்து பட்டாசு கடையிலுமே பார்த்தீங்கன்னா பட்டாசு வரது ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு வார இறுதி நாளுங்கிறதுனால வேற இந்த பட்டாசுகளுடைய வாங்க மாவட்டத்திலிருந்து வர்றது, வெளியூர்லேருந்து வர்ற மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நடந்த விபத்து இந்த வியாபாரிகளிடையே மிக்க ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்கு. இப்போ இதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பட்டாசு கடைகளில் விபத்துகள் நடைபெறாமல் இருக்கிறதுக்காகத்தான் அதிகாரிகளா ஆய்வு முறையாக பண்ணணும். இந்த பட்டாசு விபத்துகளை தடுக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாக முறையில் மாவட்ட நிர்வாகம் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு பல முறை இந்த பட்டாசு விற்பனையாளர்கள் சங்கம் அவங்க வலியுறுத்திக்கிட்டே வராங்க. ஏன்னா இந்த பட்டாசு வெடியில் இப்போ இன்னைக்கு நடந்த பட்டாசு வெடி விபத்தில் கூட பார்த்தீங்கன்னா என்ன காரணமாக இருக்க முடியும்? ஒரு மின் கசிவா, அல்ல வேற ஏதாவது ஒரு ரசாயன கோளாறு காரணமாகவா, இப்படியெல்லாம் இருக்கும்னு பல ஆண்களில் புலன் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ தீபாவளி நேரம் நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த சிவகாசி அருகே இந்த பட்டாசு கடையில் நடந்த வெடி விபத்து பல லட்சம் மதிப்பிலான பட்டாசுகளை சேதப்படுத்துறதும் இல்லாமல், இந்த தீபாவளி பண்டிகை நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிவகாசி கடைகளில் பட்டாசு அந்த வித்துக்கிட்டு கூடிய விற்பனையாளர்களிடையே ஒரு மிக பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது என்பது எந்த இல்லளவும் சந்தேகமில்லை. இது தொடர்ந்து நடக்காமல் இருக்க மாவட்ட நிர்வாகமும் அது சார்ந்த அதிகாரிகளும் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு நம்ம உற்பத்தி பகுதியில் வரக்கூடிய விபத்துக்கள் வேறு, விற்பனை செய்தியில் வரக்கூடிய விபத்துக்கள் வேறு, இதற்கான மானிட்டரிங் அத்தாரிட்டி ஹேஸ் டு கிளியர்லி அப்சர்வ் பண்ணி இந்த தீபாவளி பண்டிகை மக்களுக்கு சிறப்பாக பண்டிகை கொடுக்கறதுக்கு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி மீண்டும் நல்ல காலம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.